ஹாய். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்னென்ன டயட்டில் வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு தொட்டுக்கலாமா, குழம்பு ஊற்றிக்கலாமா, சட்னி தொட்டுக்கலாமா, அப்புறம் காஃபியில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்லாமா, இதெல்லாம் வந்து கேட்குறீங்க. அதாவது நான் என் கிளைண்ட்ஸுக்கு, என்னோட கிளைண்ட்ஸுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். என் கிளைண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் டயட் ஷார்ட் போட்டு அமிச்சா அதில் வந்து சப்பாத்திக்கு வந்து வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்றது, சட்னி ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க, கூட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி போட்டு வச்சுருப்பாங்க. கேட்டால் வந்து அம்மா இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டாங்க, நான் சாப்பிட்டேன்ருவாங்க. வீட்டில் ஒய்ஃப் செஞ்சுட்டாங்க, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி காஃபி பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஆசைலாம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே டயட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியே சாப்பிட்டுக்கிட்டு வளரல. ஸோ திடீர்னு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்ப நம்ம மாற்றணும்னு ஆசைப்படும் போது, கரெக்டான பொருள்லாம் நல்ல பொருளெல்லாம் சாப்பிடணும்னு தோணும்போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டயட் பண்ணும்போது ஏன் சீட் பண்ணக்கூடாது? இப்போ பாடி பில்டிங் பண்ணுறோம், இப்போ மென் ஃபிசிக், ஒரு அத்லெட்டு, ஒரு ஏதாச்சும் வெயிட் லாஸில் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது, ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது வந்து அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லான்ட்டு நிறைய ஆசைகள் வரும். அதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே, உங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இதை சாப்பிட வேண்டாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ, நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த பிஸ்கெட் சாப்பிட்றது, இந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்றது, இந்த வெளியே போனால் வந்து பாபிக்யூ சாப்பிட்லாமான்னு மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது. என் கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சுட்டாங்க சாப்பிட்டுக்கலாமா, நாளைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டாங்க சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படியே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அனுப்பிச்சோம். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, சட்னியை தொட்டு சாப்பிட்டு அமுச்சு விடுவாங்க ஃபோட்டோ. நேற்று தானேங்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை கொஞ்சோண்டு இருந்துச்சு மாஸ்டர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேஸ்ட்டு. ஏன் வந்து டயட்டில் வந்து சீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க உங்கள் மாஸ்டர்ஸ்லாம். சரி, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், என்னோடய கிளைண்ட்ஸ்க்கும் நான் கொடுக்கறதுக்குலாம். ஏன் வந்து டயட் வந்து சீட் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணால் சட்னி தொட்டு இப்போ ஓகே, அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த கடைசி 1 மந்த் நம்ம ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணுறோன்னா, அந்த டைமில் வந்து சால்ட்டு கட் பண்ணணும், ஆயிலெலாம் கட் பண்ண சொல்ல கடைசியாக ஒரு 20 நாள் அந்த டைமில் போய் மாட்டிப்பீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிட்லாம், அதே மாதிரி உங்களுக்கு தோணும். காஃபியில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்லாம், ஒரு பிஸ்கெட் தானே, கொஞ்சோண்டு சட்னி வச்சு சாப்பிட்லாம், ரைஸ் கொஞ்சோண்டு சாப்பிட்டுடலாம், வெளியே போய் இந்த கிரில் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ அங்கே வந்து மாட்டிப்பீங்க. அப்போல்லாம் உங்களை ஈஸியாக மெடல் பண்ண வேண்டிய நீங்கள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறதுனால அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து சாதிக்கணும்னு நீங்கள் வந்து இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகேங்களா? உங்களை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சிக்க முடியல அப்படின்னா உங்களால் என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே இழந்துருவீங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஓகேங்களா? சிவியராக டயட்னா டயட். ஓகேங்களா? இதுக்கு தான் டயட், சீட் பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்தில் வந்து காம்படிஷன் பண்ணும்போது நிறைய சீட் பண்ணுவேன். என் மாஸ்டர் வந்து சொல்லுவார், நான் ஓகே சொல்லுவேன், சரி மாஸ்டர் அப்படி தான் இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுறேன், இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே சாப்பிட்றேன். காலையில் ஒரு காபி பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்ருவேன், மத்தியானம் கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், ஒரு 2 சப்பாத்தி இறங்கலை, அப்படி வாயில் அப்படி முழுங்க முடியல அப்படின்னா, கொஞ்சம் சட்னி கொடு, கொஞ்சம் சாம்பார் போய் எத்தனை ஊற்றி அதில் தொட்டு தின்றுவேன். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய காம்படிஷனில் நான் வந்து மெடல் பண்ணுறதுக்கான தகுதி இழந்திருக்கேன். நல்லா உடம்பு வச்சுருப்பேன், அந்த மாதிரி கடைசியில் போய் ஐஸ்கிரீம் தின்னுடுவேன். ஸோ அந்த மாதிரி பிகினிங்கில் வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது நான் பண்ண தப்புக்கள்லாம் உள்ள சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போது ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தவங்க, இப்போ நான் வந்து அந்த விஷயத்தை அடிபட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து டக்குன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து தப்பிச்சுப்பீங்க. அடிபட்டு தான் திருந்தணும் அப்படின்னா டைம் வேஸ்ட், நாட்கள் வேஸ்ட். போன நாட்களை பிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நீங்களும் புலம்புவீங்க. அந்த காம்படிஷன்லாம் அப்படி சாப்பிட்டுட்டேன், அதனால தான் நான் மெடல் பண்ண முடியல, அவனோட நான் இப்படி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துட்டேன்னு புலம்பிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். உங்கள் டயட்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண பாருங்கள். இதுதான் நம்மளோட டயட்டு, இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும். உங்களுக்கு நீங்களே ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி இந்த கோட்டை எதாவது வடிவேல் சொன்ன மாதிரி இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு உங்கள் வாய்கிட்ட சொல்லிவிடுங்க. ஓகேவா? நான் அதை சாப்பிட மாட்டேன், நான் இதை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு.
ஓகே. ஸோ ஓகே, கொஞ்சம் சீரியஸாக இருங்க. டயட்னா டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டயட் சொல்கிறவங்கக்கிட்ட போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வெளியே போகிறேன், அவங்க ஒரு சட்னி தொட்டுக்கலாமா, கிரில் சாப்பிட்டுக்கலாமா, அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம், என்னால் வந்து அந்த டைமில் மீல் எடுத்துக்க முடியாது, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம மீலை சாப்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ சீட் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ சின்னதாக ஒரு சீட்டிங் வந்து நிறைய பாடி பில்டர்ஸ் நிறைய காம்படிஷன் பண்ணியிருப்பாங்க பற்றி அவங்களுக்கு தெரியும். சின்னதாக கடைசியில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக வாட்டர் ஆகிடும், எதுவுமே தெரியாது, ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண நாட்கள்லாம் எனக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயட்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருங்க. ஓகேவா? ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு ஒன்று உண்மையாக இருங்க. ஓகே. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது சீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே தான் சீட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அமுச்சு விட்ருங்க. ஓகேவா? பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.